பேபிக்கு ஹெல்தியான முறையில் சூப்பராக வெயிட் அதிகமாக பிரெயின் டெவலப்மெண்ட் அப்புறம் ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு ஃபுல் டே மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சாம்பிள் மீல் பிளான். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய மாமிஸ்க்கு இது போய் ரீச் ஆகும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அவல் எடுத்திருக்கேன். 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக கூட எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம ஊற வச்ச அவலை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட 3 பேரிச்சம்பழம் 3 பாதாம் முத நாள் நைட்டே ஊற வச்சு வச்சிருக்கேன். இதை ஸ்நாக்ஸ்க்கு இல்லை டின்னருக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும், இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வெந்நீரில் ஊற வச்சா கூட போதும். இப்போ இதை ஊற வச்ச தண்ணி இதில் சேர்த்துட்டு பேரிச்சம்பளத்தில் உள்ள கொட்டை, பாதாமில் உள்ள தோல் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாதாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பாதாம் 8 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், எதுவும் நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா. இப்போ இதோட ஒரு வால்நட் சேர்த்துக்கலாம். வால்நட் ஊற வைக்க தேவையில்லை, ஊற வச்சா கசக்கும். வால்நட் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே உதவக்கூடிய ஒரு பொருள். இதுவும் 8 மாசத்துக்கு மேல உள்ள பேபிக்கு தான் சேர்த்துக்கணும், எதுவும் நட்ஸ் அலர்ஜி இல்லைன்னா. வால்நட் இல்லைன்னா பாதாம் 4 கூட சேர்த்துக்கலாம். பாதாம்ல உள்ள குட் ஃபேட்டும் பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி கொடுக்குறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இதை டின்னருக்கு செஞ்சு கொடுக்கும் போதும் நம்ம நட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இதை ஒரு பேன்ல மாத்திக்கலாம். இது ரொம்ப கெட்டியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப மிதமான தீயில கிண்டிக்கலாம். அவல் வந்து ரொம்ப குக் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா கூட போதும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதோட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். எல்லா வேலையும் நெய் சேர்த்துக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. குறிப்பாக அவங்களோட ஹெல்தியான வெயிட் கெயினுக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அடுத்து ரொம்பவே டேஸ்டியான ஹெல்தியான குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் கெயின் ஆகிற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லாவே ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆவாங்க. இப்போ இது கூட சீரகம், கொஞ்சம் பெருங்காயம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/4 கேரட் 1/4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி கியூபாக சின்ன சின்னதாக நறுக்கிட்டா நம்மளுக்கு சீக்கிரம் அவிஞ்சிரும். இப்போ இது கூட ஒரு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் குழந்தைங்களோட செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு 1.25 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் ரெண்டுமே குழந்தைங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கணும். இதை மூடி வச்சிடலாம். 6 விசிலில் வெந்துடும். 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக சாஃப்டாக எம்மியாக கேரட் உருளைக்கிழங்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துக்கு நம்ம மசிச்சிட்டோ இல்லை மிக்சியில் அடிச்சிட்டோ கூட சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ அடிக்கடி நம்ம குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கும் போது ஹெல்த்தியான வெயிட் கெயின் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் க்ரீமியாக இருக்கனால குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம டின்னருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஊற வச்ச சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன். இது 20 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சிருக்கேன். நீங்கள் குழந்தைக்கு பழக்கப்படுத்தின எந்த அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 கிளாஸ் அளவு பசும்பால், 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு, 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மொத்தமாக 1/2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் மூடிட்டு ஒரு 5லேருந்து 6 விசிலுக்கு விட்டுறலாம். நல்லா குழைவா வெந்து வந்துடும். இப்போ விசில் ஓப்பன் பண்றேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட ஒரு சின்ன ஆப்பிள் தோல் எடுத்துட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா துருவி வச்சிருக்கேன். இப்போ இதை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னா ஆப்பிள் நல்லா மிக்சியில பியூரே மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஆப்பிள் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொதிக்க வச்சா அதோட சத்துக்கள் எல்லாமே போயிடும். ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ்ஷாவே கொடுக்கறனால குழந்தைக்கு சளி பிடிக்காது. நீங்க டாக்டர்கிட்ட கேட்டு கூட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருந்துச்சுன்னா ஆப்பிள் சேர்த்ததுக்கு அப்புறம் 2 கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிறேன். டின்னருக்கும் நெய் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாம். ஒரு 1 hour குழந்தைங்களை விளையாட விட்டு தூங்க வச்சீங்கன்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆயிரும். 8 மாசத்துக்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு இதை பிரேக்ஃபாஸ்ட்ல இல்ல லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்தா இது கூட 1 டீஸ்பூன் அளவு நட்ஸ் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இதே நல்லா ஸ்வீட் டேஸ்டா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது குழந்தைங்க சாப்பிட்ற பதத்துல நல்லா மசிச்சு விட்டு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில நல்லா கூழ் மாதிரி அரைச்சிட்டு கூட கொடுத்துக்கலாம். இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பால் சாதம் வந்து குழந்தைங்களுக்கு சூப்பராக வெயிட்டும் அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன்.